ஒரு 21 வயசு பையன் ஒரு நாள் விடியற் காலையில அவனோட ஃபைட்டர் ஜெட்டுக்குள்ள ஏறி உட்கார்றான்பா. ஆனா அன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள தனக்கு மரண தண்டனை கிடைச்சு தான் சுட்டு கொல்லப்படலான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அது எதிரி நாட்டு ஆளுகளால வர ஆபத்துல தம்பி, அவனோட சொந்த நாடே அவனை கொல்ல துடிக்குது. கோல்ட் வார் உச்சக்கட்டத்தில் இருந்தப்போ அமெரிக்கா ரகசியமா எதிரி நாட்டு பைலட்டுகளுக்கு ஒரு அதிரடியான ஆஃபர் போட்டாங்க. அப்படியே ஒரு ரஷ்ய தயாரிப்பு MiG-15 ஜெட்டை திருடிட்டு எங்ககிட்ட வாங்க, உங்களுக்கு $1,00,000 கேஷ் பிரைஸ். அந்த காலத்துல மிலிட்டரி ஹிஸ்டரியிலேயே கொடுக்கப்பட்ட ஆக பெரிய கிஃப்ட் அமௌண்ட் இதுதான் தம்பி. ஆனா பல பேரும் இதெல்லாம் ஒரு பொழப்பா, எவனாச்சும் காசுக்காக சொந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுவானா, வானத்துல பறக்கும் போதே சுட்டு தள்ளிடுவாங்களேன்னு நக்கல் பண்ணாங்க. ஆனா ஒரு நாள் விடியற் காலையில அமெரிக்க ஏர்பேஸ் மேல திடீர்னு ஒரு எதிரி நாட்டு ஜெட் வந்து பறக்குது. அவ்வளவுதான், அமெரிக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பதறி அடிச்சு ஓடுறாங்க. ரேடார் அலாரம் கத்துது. ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் டீம் எல்லாம் சுட தயாரா நிக்கிறாங்க. ஆனா அந்த ஜெட் அட்டாக் பண்ணல தம்பி. மெதுவா அதோட லேண்டிங் கியரை கீழே இறக்கி ரன்வேல பத்திரமா லேண்ட் ஆகுது. அங்கதான் உலகமே ஆச்சரியப்பட்ட அந்த விசித்திரமான உண்மை வெளியில வந்தது. உலகத்தோட மிக ஆபத்தான அந்த ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு வரதுக்காக தன் உயிரையே பந்தயம் வச்சு வந்த அந்த பைலட்டுக்கு அப்படி ஒரு பரிசு பணம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னே தெரியாதுப்பா. ஆபரேஷன் மூலாவை பத்தியும் வெறும் 17 நிமிஷத்துல உலக வரலாற்றையே திருப்பி போட்ட அந்த இளம் பைலட்டை பத்தியும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த கொரிய போர் காலகட்டத்துல வான்வெளி முழுக்க ஒரே மரண பயமா இருந்ததுங்க. ஆரம்பத்துல அமெரிக்க பைலட்டுகள் எல்லாம் நம்ம கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அட்வான்ஸ்ட் விமானங்கள் இருக்குன்னு செம கெத்தா சுத்துனாங்க. ஆனா திடீர்னு வானத்துல ஒரு புது வேட்டைக்காரன் என்ட்ரி கொடுத்தான். எவனுக்கும் சிக்காத மின்னல் வேக வில்லன். அதுதான் ரஷ்யா செஞ்ச MiG-15. அமெரிக்க பைலட்டுகள் அதை பார்த்து வானத்துல அலைகிற ஒரு கொடூரமான பிரெடேட்டர் அப்படின்னு சொன்னாங்கப்பா. ஏன்னா அமெரிக்கா ஜெட்டுகளை விட இது ரொம்ப வேகமா மேல பறக்கும், பயங்கர உயரத்துல இருந்து வந்து அட்டாக் பண்ணும், நாம கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள காணாம போயிடும். ரொம்ப சீக்கிரத்திலே அமெரிக்காவோட பெரிய பெரிய பாம்பர் விமானங்கள் எல்லாம் வான் வழியா சுக்குநூறா உடைஞ்சு விழ ஆரம்பிச்சுது. அமெரிக்க பைலட்டுகளுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வான் பகுதிக்கு போறதுக்கே உள்ளுக்குள்ள குள நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பயந்துட்டே மிக் ஆலின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அங்க போனவன் எவனும் ஒழுங்கா திரும்ப வரல. அப்போதான் அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது தம்பி. தங்களை இப்படி போட்டு தாக்குற அந்த MiG-15 ஜெட்டை பத்தி அவங்களுக்கு துளியும் விவரம் தெரியல. அதோட வேகம் என்ன, அதை எப்படி கவுண்டர் பண்றது, ஒன்னும் புரியாம முட்டுச்சந்திர நின்னாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, அவங்க சுட்டு தள்ளுற மிக் ஜெட் எல்லாமே எதிரி நாட்டு எல்லைக்குள்ள போய் விழுந்து நசுங்கிடுது. அதனால அமெரிக்காவுக்கு ஒரு முழுமையான உடையாத மிக் ஜெட் கண்டிப்பா தேவைப்பட்டது. நாளாக நாளாக அவங்களோட வெறி இன்னும் அதிகமாச்சு. அமெரிக்க ராணுவத்தோட இன்டெலிஜென்ஸ் ரூம்ல அதிகாரிகள் எல்லாம் மண்டைய பிச்சுக்கிட்டாங்க. எதிரி நாட்டோட ஏர்பேஸ்குள்ள புகுந்து ஜெட்டை திருடுறது சாத்தியமே இல்லை, அப்படி செஞ்சா பெரிய உலகப் போரே வந்துடும். அப்போதான் ஒருத்தன் யதார்த்தமா, ஏன் நாம ஏதாச்சும் ஒரு பைலட்டுக்கு காசு கொடுத்து அதை இங்க ஓட்டிட்டு வர வைக்க கூடாது அப்படின்னு கேட்கறான். ஆரம்பத்துல எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா போக போக அமெரிக்க மிலிட்டரி அந்த பைத்தியக்காரத்தனமான பிளானுக்கு ஓகே சொன்னாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் மூலா. மிஷன் ரொம்ப சிம்பிள் தம்பி. எதிரி நாட்டு பைலட்டுகளுக்கு சுதந்திரம், பாதுகாப்பு, ஒரு புது லைஃப். அது போக கை நிறைய $1,00,000 காசு தர்றதா ஆசை காட்டுறது. 1950கள்ல அந்த காசுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி. இன்னைக்கு மதிப்புக்கு பல கோடி ரூபாய். அமெரிக்கா லட்சக்கணக்கான நோட்டீஸ்களை ரெடி பண்ணி வான் வழியா வடகொரிய எல்லைக்குள்ள வீசினாங்க. அதுல ரொம்ப டைரக்டா போட்டிருந்தது, எங்க கிட்ட ஒரு MiG-15 ஜெட்டை கொண்டு வந்து கொடுங்க, காசு உங்க கைக்கு வரும். ஆனா இதுல நிறைய சொதப்பல் இருந்தது. பல வடகொரிய பைலட்டுகளுக்கு அந்த நோட்டீஸ் கிடைக்கவே இல்லை. கிடைச்ச சில பேரும் இது அமெரிக்காவோட சதி வலை அப்படின்னு நினைச்சு பயந்தாங்க. ஏன்னா தப்பிச்சு போக நினைக்கிறது தெரிஞ்சா அவங்க குடும்பத்தையே வடகொரிய அரசாங்கம் மொத்தமா அழிச்சிடும். வாரங்கள் ஓடிச்சு, மாசங்கள் ஓடிச்சு, ஒரு ஜெட்டும் வரல. அமெரிக்காவோட இந்த பிளான் அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சப்பதான் ஒரு நாள் காலையில அந்த விடியல் மொத்த வரலாற்றையும் மாத்துச்சு. அவன் பேரு தான் நோ கும் சாக். வயசு வெறும் 21 தான்.
ஆனா ஆள் செம கில்லாடி. வடகொரியாவுக்கு இவன் ரொம்ப முக்கியமான நம்பிக்கையான பைலட். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஆகச்சிறந்த ஜெட்டை ஓட்டுற பொறுப்பை இவங்கிட்ட தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா வெளியில அமைதியா இருந்தாலும் கும்சோக்கு உள்ளுக்குள்ள அந்த நாட்டு சிஸ்டம் மேல பயங்கர வெறுப்பு இருந்ததுப்பா. சுத்தியும் பயம், ஜனங்க திடீர்னு காணாம போறது, பொழைக்கணும்னா அரசாங்கத்துக்கு அடிமையா இருக்கணும்னு நினைச்சப்போ அவனுக்கு மூச்சு முட்டிச்சு. நாளாக எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிரணும்ன்ற கனவு அவன் மனசுக்குள்ள ஆழமா வளர ஆரம்பிச்சுது. ஆனா வடகொரியாவை விட்டு தப்புறது சாதாரண விஷயம் இல்லையே தம்பி. மாட்டிக்கிட்டா அந்த செகண்டே மரண தண்டனை தான். இருந்தாலும் அவனோட அந்த எண்ணம் அவனை விட்டு போகவே இல்லை. ஒவ்வொரு தடவை MiG-15 ஜெட்ல ஏறி உட்காரும் போதும் அவனோட மனசுக்குள்ள அந்த ஜெட்டோட திசைய தெற்கு நோக்கி, அதாவது சுதந்திரத்தை நோக்கி திருப்புற மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்பான். ஆனா கற்பனை பண்றது ஈஸி தம்பி, அது நிஜத்துல செய்யறது, அதுக்கு தன் மொத்த வாழ்க்கையையும் பந்தயம் வைக்கணும். September 21st, 1953. அன்னைக்கு காலையில எப்பவும் போலதான் விடிஞ்சது. கும்சோக் எந்த ஒரு பதற்றமும் காட்டாம ரொம்ப அமைதியா ஃப்ளைட்டுக்கு ரெடியானா. அவனோட கண்ணில் இருந்த பயத்தையோ திட்டத்தையோ சுத்தி இருந்தவங்க யாரும் கண்டுபிடிக்கல. அவன் காக்பிட் உள்ள ஏறி உட்கார்ந்தான். ஜெட்டோட இன்ஜின் பயங்கர சத்தத்தோட கர்ஜிச்சது. இனிமே யூ டர்ன் போடவே முடியாது. ரன்வேல் ஜெட் வேகம் எடுக்குது. வேகம், இன்னும் வேகம், அப்படியே வானத்தை நோக்கி பறக்குது. முதல்ல எப்பவும் போலதான் போயிட்டு இருந்தான். ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல சட்டுன்னு ஜெட்டோட திசையை திருப்பினா பாருங்க, நேரா தெற்கு நோக்கி. அவன் ஜெட்டோட திசையை மாத்தின அந்த செகண்டே அவன் தன் சொந்த நாட்டோட பார்வையில் ஒரு துரோகியா மாறிட்டான். இனிமே ஒவ்வொரு செகண்டும் மரணத்தோட விளையாடுற மாதிரி தான். வடகொரிய ரேடார்ல இவன் மாட்டினா மத்த ஜெட்டுகள் வந்து இவனை சுட்டு தள்ளிரும். ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்சூம் இவனை துண்டு துண்டா ஆக்கிருவாங்க. ஆனா அதை விட பெரிய ஆபத்து இன்னொன்னு காத்துட்டு இருந்ததுப்பா. இவன் வர்றது அமெரிக்காவுக்கு தெரியாது தம்பி. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு MiG-15 ஜெட் தங்களை நோக்கி வருதுன்னா அதை அட்டாக் பண்ண வருதுன்னு தான் நினைப்பாங்க. பதற்றத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சோல்ஜர் ஒரே ஒரு தப்பான முடிவு எடுத்தா கூட சோக் கதை அங்கேயே முடிஞ்சுது. சோக் ரேடாருக்கு பயந்து ரொம்ப லோ லெவல்ல செம ஸ்பீடா பறந்தான். நெஞ்சு திக்னு அடிச்சுக்குது. பார்டர் பக்கத்துல வருது, அவ்வளவுதான். எதிரி நாட்டு எல்லைக்குள்ள நுழைஞ்சாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் தப்பிக்க வழியே இல்ல, முன்னாடி மட்டும்தான் போகணும். சில நிமிஷங்களுக்கு பிறகு தூரத்துல அமெரிக்காவோட ஏர்பேஸ் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அங்கேயும் நிலைமை மோசமா இருக்கு. ஒரு மிக் ஜெட் திடீர்னு வரத பார்த்து அமெரிக்க ராணுவமே குழம்பி போய் அட்டாக்னு நினைக்கிறாங்க. சாக் லேண்டிங் கியரை கீழே இறக்கிட்டு ரன்வே நோக்கி வரான். ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கு தம்பி. ஒரு பயங்கரமான செகண்ட் ஜெட் கிராஷ் ஆகி வெடிச்சிரும் போல இருந்தது. ஆனா டயர்கள் தரைய தொட்டு புகை கிளம்ப ஒரு வழியா ஜெட் பத்திரமா நின்றதுப்பா. சுத்தியும் ஒரே அமைதி. அமெரிக்க சோல்ஜர்கள் எல்லாரும் வாயடைச்சு போய் நின்னாங்க. ஏன்னா பல வருஷமா அவங்க வெறித்தனமா தேடிட்டு இருந்த அந்த MiG-15 ஜெட் இப்போ அவங்க கண்ணு முன்னாடி அச்சு அசலா அப்படியே நிக்குது. அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு ஓடி வர்றாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய புதையல் தம்பி. இன்ஜினியர்கள் ஜெட்டோட ஒவ்வொரு இன்ச்சையும் செக் பண்றாங்க. பைலட்டுகள் கண்ட்ரோல்ஸை படிக்கிறாங்க. இன்ஜின் டிசைனை ஆராயறாங்க. ஒரு வழியா MiG-15ஓட அத்தனை ரகசியமும் அமெரிக்காவுக்கு வெளில வந்துருச்சு. ஆனா அதிகாரிகள் கும்சோக்க கூப்பிட்டு அந்த $1,00,000 பரிசு பணத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா கும்சோக் முகம் அப்படியே குழம்பி போகுது. முதல்ல அவனுக்கு இங்கிலீஷ் புரியலன்னு நினைச்சாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு ஆபரேஷன் மூலா நடக்கிறதே அவனுக்கு தெரியாதுப்பா. அவன் அந்த நோட்டீஸை பார்த்ததே இல்ல. $1,00,000 காசு கொடுப்பாங்கன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலக ராணுவ வரலாற்றிலேயே மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ஆபரேஷன் சக்சஸ் ஆகியிருக்கு. ஆனா அது யார்கிட்ட ஒர்க் அவுட் ஆச்சோ அவனுக்கு அந்த திட்டத்தை பத்தியே தெரியாது. கும்சோக் தப்பிச்சு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அது சுதந்திரம்.